வணக்கம். பிலுபிலுவென சுழன்றடிக்கும் சூறாவளி, பொலபொலவென கொட்டி தீர்க்கும் அடைமழை, சுறுசுறுவென சுருட்டி செல்லும் சுனாமி, பொங்கு பொங்கென பொங்கும் கடல் பேரலை. இத்தனை இடர்பாடுகள் மத்தியில், இயற்கை சீற்றங்களின் மத்தியில் வாழும் ஒரு மீனவர் கூட்டம். பல இயற்கை சீற்றங்களில் தங்கள் இன்னுயிரை பரிசளித்த ஒரு மூத்த குடிமக்கள் கூட்டம் என்றால் அது நம்முடைய மீனவ மக்கள் தான். இது போதாதுன்னு எல்லை தாண்டி வந்துட்டாங்க அப்படின்னு சுட்டு தள்ளும் கொடூர எண்ணம் கொண்ட இலங்கை கடற்படை ராணுவம். இதுவரைக்கும் 10 ஆண்டுகளில் 800க்கும் மேற்பட்ட மீனவ பெருமக்கள் இந்த இலங்கை கடற்படை என்னும் கொடூர கொடும் பாவிகளால் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க. 3000க்கும் மேற்பட்டோர் இன்றும் இலங்கை சிறையில் அவதிப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அது போதாதுன்னு நம்முடைய மீனவ மக்களிடமிருந்து பறிக்கும் படகுகளை ஏலம் விற்று பிழைக்கும் இலங்கை அரசு. போதாத குறைக்கு தங்கள் கோபங்களை காட்டுவதற்காக அந்த படகுகளையே ஒன்றுமில்லாமல் சிதைத்து நாசமாக்கும் அவலங்கள் நேற்று முன்தினம் என பல நம்முடைய மீனவ பெருமக்கள் இந்த இலங்கை கடற்படை என்னும் கொடும் பாவிகளால் கைது செய்யப்பட்டு வரும் ஒரு அவலம் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. இதுக்கெல்லாம் நாம தனியாளா நின்று ஒரு நாளும் குரல் கொடுக்க முடியாதுன்னு ஒதுங்கி போயிருப்போம். எத்தனை நாள் தான் இதை நம்ம கடந்து செல்வோம்? அத்தனை வேதங்களும் திக்கற்றவர்களுக்கும் எளியோருக்கும் உதவுங்கள், குரல் கொடுங்கள் என்றுதான் சொல்கின்றன. என்னைக்கு நாம நம்முடைய வேதங்கள் நமக்கு கற்பித்தபடி செயலாற்றுவோம்? ஒத்தையா நின்று குரல் கொடுக்க முடியாதுன்னு தானே இத்தனை நாள் தவிச்சிருப்பீங்க. இப்போ ஊர் கூடி தேர்தலுக்க, ஊர் கூடி குரல் கொடுக்க ஒரு அரிய வாய்ப்பை நாம் தமிழர் கட்சி நமக்கு தருகிறது. வருகின்ற 22ஆம் தேதி மாலை ராமேஸ்வரம் தங்கச்சி மடம் என்ற ஊரில் நடக்கும் பேரணிக்கு பொதுக்கூட்டத்திற்கும் பெருந்திரளாக கலந்து கொண்டு நம்முடைய மூத்த குடிமக்கள் ஒரு பயமற்ற அச்சமற்ற ஒரு வாழ்க்கை வாழ பேருதவி செய்யறதுக்கு நீங்க எல்லாரும் ஒண்ணு கூடுங்க. இது ஒரு அரிய வாய்ப்பு. நம்முடைய இனத்திற்காக, நம்முடைய சொந்தங்களுக்காக, நம்முடைய உறவுகளுக்காக நாம் கைகோர்த்து நின்று குரல் கொடுக்கும் போது நிச்சயம் வெளிச்சம் பிறக்கும். வாங்க, இந்த பேரணியில் பெருந்திரளா கலந்து கொள்ளுங்க.